சிஎஸ்கே டிக்கெட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். கார்ட்லேயே வந்துருச்சுங்க, உள்ளே வந்துருச்சு. க்யூவில் வந்து நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் இருக்குது. இன்னும் 3 மினிட்ஸ்க்குள்ளே உள்ளே போயிடுவோம். இன்னும் 1 மினிட் இருக்குது. 1 மினிட் உள்ளே போயிடுச்சு. க்யூக்குள்ளே வந்துட்டோம். 21,000. ஐயோ, 21,000 பேர் நமக்கு முன்னாடி இருக்காங்க. இவங்களை முடிக்கணும். 19,000 பேர் தாங்க. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான் உள்ளே போகுது க்யூக்குள்ளே. இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் உள்ளே போயாச்சுங்க. அவ்வளோதான், புக் பண்ண வேண்டியதான். டக்குன்னு புக் பண்ண வேண்டியதான். இனி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து டிக்கெட் வந்து எப்படி வந்து புக் பண்ணுறதுக்கு பேடிஎம்மில் வந்து போயிருந்தோம், என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, க்யூ வந்து ஒரு லிங்க் வந்து எனக்கு வந்து ட்விட்டரில் இருந்து கிடச்சிது. யாருக்குமே லிங்க்கு கிடைக்கல ஃபஸ்ட்டு. எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் புலம்பிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டே லிங்க்கே ஒர்க் ஆகலடா, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, ட்விட்டரில் எனக்கு ஒரு அக்கௌண்ட்லேருந்து லிங்க் கிடச்சிது. இந்த லிங்க்கை யூஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அதில் போயிட்டேன். போன உடனே இந்த மெசேஜ் வந்துச்சு. என்னென்னு வந்துச்சு அப்படின்னா, க்யூ ஓப்பன்ஸ் இன் 58 மினிட்ஸில் க்யூ ஓப்பன் ஆகிட்டு வந்துச்சு. சரி, 1 ஹவர் வெயிட் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 10 மினிட்ஸ், இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படின்ச்சு. சரி, ஓகே, 10 மினிட்ஸ் தானே, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டோம், ஸோ 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அடுத்து 3 மினிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3 மினிட்ஸில் வந்து உள்ளே போயிடும் அப்படின்ச்சு. சரி, ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன், வேறு லெவல் அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கடுத்து க்யூவில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓடிட்டே இருந்துச்சு. தெரியுதா உங்களுக்கு? வேணால் சைடில் நான் ஸ்க்ரீனில் போடுறேன். 19,000, அதாவது எனக்கு முன்னாடி வந்து 19,000 வந்து வெயிட் பண்ணுறாங்களாம். அது பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு பின்னாடி நிறைய பேர் 2 லட்சம் 3 லட்சம் பேர்லாம் வெயிட் பண்ணாங்க. ஆனால் நம்ம இந்த லிங்க் வந்து அக்கௌண்ட்லேருந்து வந்த லிங்க் மூலமாக போனனாலையோ என்னமோ தெரில, 19,000லாம் நம்ம வந்து வந்துட்டோம் க்யூக்குள்ளே. அதுக்கடுத்து வெயிட் பண்ணி தெரியுதா, சைடில் போடுறேன், 900 கிட்ட வந்துட்டேன். வேறு லெவலில் அப்படியே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட போய் லாஸ்ட்டில் ஒரு 140 அது இதுன்னு வந்துடுச்சு. ஸோ சைடில் வந்து நான் ஸ்க்ரீன் போடுறேன் பாருங்கள். ஸோ வந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே போன உடனே எனக்கு ஒன்றுமே புரியல, செம்ம டென்ஷனு. எப்படா பண்ணுறது, என்னடா இது, எதுனே புரியல. ஒரு ஸ்லாட்டாக உள்ளே போகிறேன், இதை போய் பண்ணுறேன், அதை போய் பண்ணுறேன், ஒன்றும் நடக்கலை. லாஸ்ட்டில் சரி, ஒரே ஒரு டிக்கெட்டாச்சு எப்படியாவது போட்டுருந்தோம். ஆக்சுவலி 2 டிக்கெட் தான் வாங்க முடியும் ஒருத்தரால். ஸோ 2 டிக்கெட் போடுறது தான் ஏம் பண்ணால் லாஸ்ட்டில் ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் உள்ளே போயிட்டேன். அடிச்சு பிடிச்சி எப்படியோ வந்துருச்சு உள்ளே. தெரியுதா, பேமெண்ட் ஸ்க்ரீனு எல்லாம் போயிட்டேன். ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அவ்வளோதான், பேமெண்ட் போயிட போகுதுன்னு. லாஸ்ட்டில் போய் பார்த்தா சொல்லுது, அக்கௌண்ட் வந்து செஷன் டைம் அவுட் ஆகிடுச்சு, திருப்பி லாகின் பண்ணிட்டு வாங்கன்னு. மேலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது, லாகின் டேஷ்னு. அதில் போய் கிளிக் பண்ணி பண்ணுறேன், வரல. சரி, பின்னாடி போயிட்டு வர சொல்லிச்சேன்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு உள்ளே வந்தேன். நோ லக், முடிஞ்சிடுச்சு நம்ம கதை கந்தல். அதையும் சைடில் போடுறேன். ரொம்ப வருத்தமான ஜேர்னி இந்த டிக்கெட் ஜேர்னி. போயிட்டு கவுண்டரில் போய் நின்று வாங்கிடலாம்லாம் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். 1 மாதம் முன்னாடியே பேசிகிட்டு இருந்தேன் வீட்டிலலாம். ஒரு நாள் முன்னாடியே போயிருந்தோம், வெயிட் பண்ணோம், அப்படி இப்படின்லாம் பிளான் பண்ணேன். அதுவும் வரல. சிஎஸ்கேவோட சூப்பர் ஃபேன் கான்டெஸ்ட்லலாம் கலந்துக்கிட்டேன். அதுக்கு இன்வைட் கிடச்சிது, போனேன். தீபக் சாகர்கிட்ட போயிட்டு ஆட்டோகிராஃப் வாங்கினேன். அங்கரேக்கரை பார்த்தேன், முகேஷ் பார்த்தேன், இந்த மாதிரி எல்லாரையும் பார்த்தேன். எல்லாமே இருந்துச்சு. நல்ல வைப்பில் தான் இருந்தேன். டிக்கெட்டும் வாங்கிடுவேன் கன்ஃபார்ம்னு இருந்தேன். அதே மாதிரி லாஸ்ட்டு ஸ்டேஜ் வரையும் போயிட்டு செஷன் டைம் அவுட். பேடிஎம் மேலே தான் தப்பு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச பேடிஎம் மேலே தப்பு. ஆனால் இது ஸ்கேமா இல்லை என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க ஒன்றுமே தெரில, ஒன்றும் புரியல. ஃபஸ்ட்டு ஏதோ நடந்துருச்சு, டக்கு நடந்த மாதிரி ஆயிடுச்சு. வெறுப்பாக இருக்குது. புரியுது எல்லாரோட கஷ்டம். டிக்கெட் வந்து நிறைய பேர் புக் பண்ணியிருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. பட் ஆனால் புக் பண்ணாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செகண்டு அடுத்த மேட்சாவது பார்க்கணும். எனக்கு இதெல்லாம் என்ன கவுண்டரையாச்சும் விட்டுருக்கலாம் போல், அப்படிலாம் ஃபீல் ஆச்சு. கவுண்டரில் விட்டுருந்தா கூட ஒரு நாள் முன்னாடி கூட நின்று கூட வாங்கியிருக்கலாம்.
எனக்கு என்ன வருத்தம்னா லாஸ்ட்டு வரைக்கும் போயிட்டு வாங்க முடியாமல் வந்துட்டோமே அப்படின்ற வருத்தம் பயங்கரமாக இருக்குது. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது ரிலேட் பண்ண முடியும். நிறைய பேருக்கு கிடைக்கல ஆப்ஷனு, எனக்கு கிடச்சி செஷன் டைம் அவுட் ஆகி வெளியில் வந்துச்சு. கிட்டத்தட்ட 3 hours வெயிட் பண்ணியிருக்கேன் டிக்கெட்டுக்கு, வேலைக்கே ஆகல. தீபக் சாகரை பற்றிலாம் ஆட்டோகிராஃப் எடுத்து வீடியோலாம் நம்ம யூடியூப் சேனல்லே போட்டிருக்கேன். அப்படி ஒரு சிஎஸ்கே இதாகவே மாறிட்டு ரொம்ப இந்த வாட்டி ரொம்ப இறங்கிட்டேன். சரி பண்ணி ஆகணும், எப்படியாவது பண்ணிடணும். 7500 டிக்கெட் கூட போயிடலாம் பேசாமல் அப்படின்ட்டு அதுக்கும் பண்ணுறேன், வரல. இப்போ 4500 டிக்கெட் தான் கிடச்சிது, அதுதான் மிஸ் ஆயிடுச்சு கடைசியில். அதுவும் ஒரே ஒரு டிக்கெட் தான் கிடச்சிது. சரி ஒன்றுனா நான் பரவாயில்ல வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஆகிட்டேன். தனியாவது போயிடணும், தனியாக போயிட்டாவது என்ஜாய் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஆகிட்டேன். ஒன்றும் வேலைக்கு ஆகல, ரொம்ப இதாகிடுச்சு, வெக்ஸ் ஆகிடுச்சு. சரி பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்து கொடுக்குறேன். ஆக்சுவலி ட்விட்டரில் வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அந்த அக்கௌண்ட் வந்து எனக்கு டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறது வந்து நல்லா இருக்காது. பட் ஆனால் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் மேட்ச்க்கு எனக்கு லிங்க் கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக முன்னாடியே வந்து ஏதாவது ஒரு மோடில் வந்து நம்ம போடுறேன். அந்த லிங்க்கை வந்து எப்படியா பாஸ் பண்ண பார்க்குறேன், ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுறேன், ஏதாவது ஒன்று பண்ணுறேன். பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் எல்லாருக்கும் சொல்லுங்கள், ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் எப்படி நான் அந்த லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு. ஏன்னா எனக்கு வந்து இந்த 2 லட்சம் பேருக்கு முன்னாடி இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி தான் என்னால் முன்னாடி போக முடிஞ்சுது. அந்த லிங்க்கு வந்து நான் எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அதை நான் வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் ஆனால் இது வந்து ரொம்ப நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டாம், எப்படி சொல்கிறது, எதுவும் பிரச்சனை ஆகிற அளவுக்கு வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கொடுக்க பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் மேட்ச்சுக்கு டிக்கெட் ரிலீஸ் ஆன உடனே நான் வந்து கண்டிப்பாக எப்படி உங்கள்கிட்ட நான் அந்த லிங்க்கை சேர்க்கறதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அப்படி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.